ஹாய் ஆல். நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனா ஒரு எஸ்ஏபி கன்சல்டன்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கான பேசிக் லெவல் ரோட் மேப். ஓகே, ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் பேசிக் லெவல் இந்த ஸ்கில்லாம் மேண்டேட்ரிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஏபி கன்சல்ட் ஆக போகிறேன்னா எஸ்ஏபி என்ன ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர். ஸோ நம்மளுக்கு வந்து இஆர்பின்னு என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால் இஆர்பியோட ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஆர்பின்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது இஆர்பிக்கு முன்னாடி அதோட நேம் என்ன, அதாவது ஒவ்வொரு வருஷனாக தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, அது எம்ஆர்பி சொல்லுவாங்க, எம்ஆர்பி 2 வரும். இந்த மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி வைஸ் கொஞ்சம் படிச்சுட்டுருக்குங்க. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து இஆர்பி இருந்துச்சுன்னா அதை எப்படி அவங்க கால் பண்ணுவாங்க, அதேமாதிரி அதை எப்படி அவங்க ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ஒர்க் அது எல்லாமே இருக்கும். ஓகே, அது எப்படி, அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் என்ன, எதுக்கு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு வரும்போது சாஃப்ட்வேர் எப்படி அதிகமாக ஏன் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்போ இது வந்து பேசிக் நாலேஜ். ஓகே, காமன் நாலேஜ். மேபி உங்களுக்கு இன்டர்வியூல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துச்சு, ஏன் ப்ரோ இதுக்கும் அதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் கேட்டிங்கன்னா, பிகாஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எப்போ ஆகுதோ அப்போதான் கொஞ்சமாக அதோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர்ஸே இல்லை அப்படின்னா அவங்க ஏன் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ள டேட்டாவை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க கம்ப்யூட்டர். ஓகே, இன்சைட் இப்படி கொண்டு வரும்போது நெக்ஸ்ட் வந்து அதுக்கான சாஃப்ட்வேர் தேவைப்படும். அப்போ வந்து அவங்க ஒவ்வொன்றா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து இஆர்பியும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பாம்பே கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட டேட்டா அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் எஸ்ஏபி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒருத்தங்க இல்லை, ஒவ்வொரு கவர்மெண்ட்டு லைக் யூஎஸ்ஏ இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே தன்னோட டேட்டாவை ஒரு மைக்ரேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை டேரெக்டாக மைக்ரேஷன் ஆர் இன்டெகிரேஷன் இது பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அது எஸ்ஏபியாக இருக்கலாம், இல்லை ஆராக்கில் உள்ள எஸ்ஏபி இஆர்பி சாஃப்ட்வேர் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதனால வந்து கம்ப்யூட்டரைஸ்டு எப்போ நம்ம இந்தியாவில் ஆணுச்சு, யாரோட பீரியட்ல அதிகமாக ஆணுச்சு, அந்த டைம்ல எப்போ கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணுச்சு. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு பேசிக் லெவல் நாலேஜ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா எஸ்ஏபினா என்ன, அது இஆர்பி சாஃப்ட்வேர். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது காமனாக ஒரு ஓவர்வியூ பார்த்து வச்சுக்கோங்க. சடனாக உங்களுக்கு இன்டர்வியூல கேட்குறாங்க, ஓகே எஸ்ஏபி பற்றி சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஏபி இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படி சொல்லக்கூடாது. அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏபியோட காம்படேட்டர் யாரெல்லாம் இருக்கா, ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் டைனமிக், இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. டாப் 5 உள்ளவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபோக அவங்களோட ஃபியூச்சர்ஸ், இவங்களை கம்பேர் பண்ணுவோம் அவங்ககிட்ட என்ன ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது, காஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ். ஓகே, அது மாதிரி படிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்ஏபியில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, டேட்டா டைப்ல 2 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துங்க டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ்க்கு அப்புறமே அதை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், SE30, அதாவது ABAP கோட் எடிட்டர் சொல்லுவாங்க. அதை நம்ம பேசிக் லெவலாக கோட்லாம் எடிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதனால் அதில் வந்து ஒவ்வொரு கோட் போட்டு எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. ஓகே, ரைட்னு ஒரு வேல்யூ உண்டு. நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கனால நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ABAP எடிட்டரில் போய் ஏதோ கோட் போட்டு பார்க்குறோம், ஹலோ வேல்டு வச்சுக்கோங்களேன். அது எப்படி போட்டு பார்க்குறோம், பேசிக் லெவலாக உள்ளது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஓகே ABAP டிக்ஷனரி சொல்லுவாங்க. சரி, SE11 இதுக்கு டி கோட். ஓகே, டி கோட் போட்டு நான் சொல்லணும், நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் நான் சொல்லுவேன் SE11 ABAP டிக்ஷனரி அப்படின்னு ஒரு டி கோட் உண்டு. அந்த ABAP டிக்ஷனரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து டேட்டாபேஸ் டேபிள் இருக்கும், வியூஸ் இருக்கும், லாக் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ஓவராலாக இருக்கும். ஓகே, ஓவரால் ஒரு ஐ திங்க் 8 இருக்கும் நினைக்கிறேன். அந்த அவத்தையுமே நீங்கள் ஓவராலாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு தியரட்டிக்கலாகவும் படிங்க, ஆல்சோ அதை ப்ராக்டிஸ் வைஸும் பண்ணி பார்க்கணும். ஓகே, சரி ஓகே ப்ரோ, நான் ப்ராக்டிஸ் வைஸ் பண்ணுறது சர்வர் இல்லாத மாதிரி சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், சர்வர் எப்படி செட் பண்ணுறது. எல்லா சோர்ஸுமே இன்டர்நெட்டில் இருக்குது. இல்லை ப்ரோ என்கிட்ட லேப்டாப் கூட கிடையாது சொன்னீங்க, நோ ப்ராப்ளம். என்னோட வீடியோஸ் இருக்குது, ஐ திங்க் ஒரு 2 hours நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதில் கூட அதில் நான் டெப்த்தாக போட்டிருப்பேன், இது இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டெப்த்தாக போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண மாதிரி ஃபீல் பண்ணி, பட் அதுக்கு ஃபீல் பண்ண முடியாது, பட் பேசிக் லெவலில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த மாதிரிலாம் இருக்குது கீவேர்ட் சொல்லிட்டு. பட் அதர்வைஸ் நீங்கள் ஆன்லைனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கான சோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா SE38 SE11 கண்டுபிடிங்களா. SE11லேயே நீங்கள் ஒரு சில எக்ஸ்ட்ரா டிக்கெட் பார்ப்பீங்க, SE16 பார்ப்பீங்க. அது எதுக்குன்னா ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி SE35 ஓவராலாக ஒவ்வொரு டிக்கெட் பார்ப்பீங்க, SE38 பார்க்கும்போது மட்டுமே. நெக்ஸ்ட் இதே சேம் டைம் வந்து SE37 பார்க்கணும் நீங்கள். SE37 எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபங்க்ஷன் மாடியூல் சொல்லுவாங்க. ஓகே, ஃபங்க்ஷன் மாடியூல் ஆர் ஃபங்க்ஷன் பில்டர். அந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம அகைன் யூஸ் பண்ணிடுவோம்.
அகைன் யூஸ் பண்ணணுமா? அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்ஷன் மாடல் வச்சு நம்ம ஃபியூச்சர்ல பேபி வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. அது சின்ன மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். மாடிஃபை பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேபி டெவலப் பண்ணுவோம். ஆல்சோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், SC38, ஓகே, SC11, SC37. SC37ல தான் நம்ம வந்து ஃபங்ஷன் மாடல் பில்ட் பண்ணுவோம். ஆல்சோ நம்ம கோடு ரைட் பண்ணலாம். ஓகே, நம்ம லூப்லாம் போட வேண்டாம். சில கண்டிஷன் வச்சு நம்ம செலக்ட் இன்சர்ட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் SC38 இருக்கா, 38ல வந்து நம்ம கஸ்டம் பேபி டெவலப் பண்ணலாம். ஆல்சோ SC37லையும் பண்ணலாம். ஓகே. அண்ட் பேபின்னு என்ன, அதோட கஸ்டம் பேபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் பேபி இருக்கு. ஸ்டாண்டர்ட் பேபின்னு என்ன பார்த்துக்கோங்க, கஸ்டம் பேபின்னு என்ன பார்த்துக்கோங்க. அதுக்கான டீடைல்ஸும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. அது போக SC38 முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து பிடிசின்னு ஒன்று. ஓகே, அதையும் நம்ம 38லேயும் பண்ணலாம், 37லேயும் பண்ணலாம். நானும் 38லேயும் பண்ணிக்கிறேன், 37லேயும் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் எப்படி பண்ணலாம், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஓகே, எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், பிடிசிக்கும் பேபிக்கு என்ன டிஃப்ரெண்ட். பிடிசினா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது மோஸ்ட்லி சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட், பேபியில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆல்சோ பிடிசியில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் மெத்தட், கால் டிரான்சாக்ஷன் மெத்தட், ரெண்டு செஷன் மெத்தட், இந்த ரெண்டு வேணா இருக்கு. அதுவும் இன்னொரு மெத்தட் உண்டு, பட் அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அது என்ன அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து சின்னதாக ரோட் மேப். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நீங்கள் இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ.